டாக்டர் அசோகன். உளவியல் நிபுணரான இவர் ஹிப்னாட்டிசம் முறைகளை கையாண்டு சிகிச்சைகளையும் கொடுத்துட்டு வராரு. ஒரு 75 வருடமா தான் மெடிக்கல் ஃபீல்ட்ல ஹிப்னோசிஸ் யூஸ் பண்றாங்க. பட் ஹிப்னோசிஸ் எல்லாத்துக்குமே பெனேஷியா, எல்லாத்துக்கும் அது ஒரு சர்வரோக நிவாரணி அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் லிமிடேஷன்ஸ். என்ன நடக்குது ஹிப்னோசிஸ்ல? எல்லார்கிட்டயுமே ஒரு ஹிப்னடைசிங் கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு முழுமையான கவனத்தை நம்ம ஒரு செயல்ல ஈடுபடும் பொழுது அந்த செயலுக்கும் நமக்கும் இடையே நடக்கும் ஒரு நிகழ்வு, தொடர்பு நிலை, வாட் இஸ் பீயிங் டிரான்ஸ்பயர்ட் இஸ் ஹிப்னோசிஸ். உங்களுக்கு ஒரு பிடித்த புத்தகத்தை நீங்க படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள், உள்ள ஆழ்ந்து அப்படியே அது உள்ள இருக்கிறீங்க. யாராவது உங்க ரூம்மேட்டோ இல்ல வீட்டுல யாராவது கூப்பிட்டா கூட தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் கான்சென்ட்ரேஷன், எங்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதோ, எங்கு 100% கான்சென்ட்ரேஷன் அர்ப்பணிப்பு இருக்கிறதோ அந்த செயலுக்கும் உங்களுக்கும் இருக்கிறது ஹிப்னோசிஸ். செக்ஸ் பண்ணும் பொழுது ஒரு மனிதன் ஒரு விலங்கா மாறுறதுதான் செக்ஸ். தன்னை மறந்து, தன் நிலை மறந்து, தடம் மாறி கொஞ்சம் இன்ஹிபிஷன் எல்லாம் விலக்கி, கொஞ்சம் ஆடைகள் மட்டும் இங்க களையப்படல, உணர்வுகளும் களையப்படுகிறது. உணர்வுகளும் ஒன்று சேர பரிணமிக்கும் போது அங்கு நடப்பது ஹிப்னோசிஸ் தான். இதுதான் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஹிப்னோசிஸ் என்ன ப்ராசஸ், எந்த லிமிட் வரைக்கும் போகலாம், எதுக்கப்புறம் பண்ண முடியாது? ஒரு மனுஷனுக்கு கான்ஃபிளிக்ட் இருக்கு, பதட்டம் இருக்கு, பயம் இருக்கு, சில விஷயங்களை சரியா சொல்ல முடியல, தாழ்வு மனப்பான்மை இருக்கு, கொஞ்சம் ஒரு சூழ்நிலையில பயம் இருக்கு, ஒரு சமூகத்துல 4 பேர்கிட்ட பேச முடியல, சில ஒரு அசர்ட்டிவ் ட்ரைனிங் இல்ல. இந்த மாதிரி மனிதர்களுக்கு பாசிட்டிவான நல்ல எண்ணங்களை மனசுல விதைக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, சில சமயம் செக்ஷுவல் கான்ஃபிளிக்ட் இருக்கலாம். ஒரு சமயம் ஏதாவது லவ் பண்ணிருக்கலாம், லவ் பண்ணிட்டு அதுல தோல்வி அடைஞ்சிருக்கலாம். அதனால அல்லது வெளியில சில சொல்ல முடியாத விஷயங்கள், அதாவது நம்ம மறுக்கப்பட்ட விஷயங்கள் அதை கொண்டு வரலாம். சில விஷயங்களுக்கு வேணா எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. ஹிப்னோசிஸ் மூலமா நான் எல்லாத்தையுமே பண்ணிட முடியாது, ஒண்ணும் இல்லை. எதுக்குமே ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. இதுல ஒரு அக்சஸரியா சில பேருக்கு ரொம்ப கொஞ்சம் இந்த மாதிரி சில சமயம் சஜஸ்டபிளா இருக்கணும், கொஞ்சம் இன்டெலிஜென்டா இருக்கணும், கொஞ்சம் ஒத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கும், கான்சென்ட்ரேஷனுக்கு இருக்க வேண்டியதா இருக்கும், முக்கியமா வில்லிங்னஸ் இருக்கும். இவெல்லாம் இருந்து டைம் இருந்ததுன்னா எஸ் குட். ரிக்ரெஷன் டெக்னிக் இருக்கு. ரிக்ரெஷன் டெக்னிக்னா பின்னோக்கி செல்லுது. எனக்கு 20 வயசு இருக்குன்னா நான் 5 வயது ஞாபகங்கள் அதுக்கு கொண்டு செல்லலாம். ஆனா அதற்கும் அப்பால் போன ஜென்மம், பூர்வ ஜென்மம், அப்படியெல்லாம் இந்த ஜென்மத்திலே எனக்கு நம்பிக்கை இல்லை. மெமரி ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த மெமரியும் போயிடுது. போன ஜென்மம் அப்படிலாம் நிச்சயமா ஒரு வித்தியாசமான, ஒத்துக்கொள்ள முடியாத, ஒவ்வாமைக்கு உரிய ஒரு கருத்து. அதுல போயிட்டு ரிலீஜியஸ் ஷெல்டரை கொண்டு கொஞ்சம் மூடி மறைக்கிறது ஒரு சயின்டிபிக்கா, எவிடன்ஸ் பேஸ்டா அது ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். டாக்டர் ஜெயச்சந்தர் சொன்னது இதுதான். ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் அந்த காலத்துல என்ன பண்றாங்க, அந்த ஸ்பிரிச்சுவல் ரிஷிஸ் ஆர் முனிஸ் ஆர் ஹூவர் இட் இஸ் சித்தர்ஸ், அவங்க என்ன சொல்றாங்க, இததான் நீ அந்த அந்த இதுல இருந்து கர்ம வினையா இங்க கொண்டு வர அப்படின்றாங்க. வாட் இஸ் கர்மா? கர்மா இஸ் ஆக்ஷன். That is what karma is all about. So ஒரு ஆக்ஷன் செய்யறோம்னா அதோடைய பதிவு உள்ள போய் சேருது. இப்ப நான் ஒருத்தர்கிட்ட நான் இது பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அந்த பதிவா போய் ரெக்கார்ட் ஆகுது. சோ இது ரிசால்வ் ஆயிடுத்து அப்படின்னா நோ ப்ராப்ளம், இட் வில் நாட் கண்டினியூ. when it will continue, when there is an unresolved issue. நடந்த நிகழ்வுகளை காட்சிப்படுத்தின போது கூர்ந்து கவனிச்சு குறிப்புகளையும் எடுத்துட்டு இருந்தார். எங்க அம்மா இப்போ ப்ளூ கலரு அண்ட் கிரீம் கலரு 2 வயரை வச்சு அவங்க ஒரு கூடை பின்னிட்டு இருக்காங்க. ஒன்னு பாதி தச்சு வச்சிருக்காங்க என்னுடைய ட்ரௌசரை, சின்ன ட்ரௌசர். பாருங்க, இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து அனலைஸ் பண்ண முடியும் எங்க பாட்டி கிட்டயோ எங்க அம்மா கிட்டயோ. ப்ளூ கலர் வயர் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ளூ கலர் தெரியுமா?
அந்த 9 மாத சிசுவுக்கு அந்த அதுதான் நீங்க வந்து இப்ப அனாலிட்டிக்கல் மோடுக்கு வந்துட்டீங்க. இல்ல நான் இப்போ பிரசன்டா இருக்கேன். அது கண்டிப்பா தெரியும், கண்டிப்பா தெரியும். அந்த அந்த ஒரு அந்த பிரேக் ஆகும்போது கண்டிப்பா தெரியும், அதோட அதிகமாவே தெரியும். குழந்தையால அது உணர முடியுமா? தெரியுமா? கலர்ஸ்லாம் தெரியுமா குழந்தைக்கு? ஆமா கண்டிப்பா தெரியும். இப்போ வயிற்றுக்குள்ள இருக்கும்போது தெரியும். they get connected. எனக்கான சந்தேகங்களை காட்சிகளுக்கிடையே கேட்க தொடங்கினேன். தாயுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய சிசு வந்து அவங்க அம்மா பின்னிட்டு இருக்க அந்த கூடையினுடைய கலரை வந்து அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து முதல்ல வந்து அதற்கு வந்து ஒலி கேட்குது. இப்ப கூட சமீபத்துல கூட குழந்தை தாலாட்டுக்கு வந்து கேட்கும், வளரும், எல்லாம் இருக்கு. குழந்தைக்கு முதல்ல தெரிகிற முதல் விஷயம் வந்து தொடுதல். பிறந்த உடனே குழந்தை வந்து அதுக்கு அம்மா மூஞ்சி எதுவுமே தெரியாது. சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். 3 மாசத்துல தான் வந்து அம்மாவை பார்த்து சிரிக்கும், அம்மாவை பார்த்து சோஷியல் ஸ்மைல் வரும். கலரை பத்தி, நிறங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு கலர் பத்தி 18 மாசம் ஆகும். ஓகே, சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கண்ண முடிக்கலாம். கண்ண முடி ஒரு ஆப்பிள் வந்து நீங்க இமேஜின் பண்ணுங்க. எப்படி இருக்கு ஆப்பிள்? ஆப்பிள் பாத்திருக்கேன். அத பாருங்க, பாத்திருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் தி அனாலிட்டிக்கல் திங். ஐ வாண்ட் யூ டு ஜஸ்ட் இமேஜின், பி இன் தி பொசிஷன். இமேஜின் சொல்லிட்டோம். இப்ப ஆப்பிள் எப்படி இருக்கு? இந்த क्वेश्चनக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஆப்பிள் ரெட் கலர்ல இருக்கு. வேற அதுல yellow கலர் கலந்து இருக்கு. ஓகே, கோடுகள் தெரியுது, புள்ளிகள் தெரியுது. இது எது மேல இருக்கு ஆப்பிள்? இப்போ ஆப்பிள் ஒரு ஷாப்ல இருக்கு. ஷாப்ல இருக்கு. ஓகே ரைட். நீங்க போய் அந்த ஆப்பிள் கையில எடுங்க, உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல. கட் பண்ணுங்க. சோ எப்படி இருக்கு இப்ப ஆப்பிள்? ஆப்பிள் கட் பண்ணிருக்கேன். சோ சீட்ஸ் தெரியுது. வேற 2 பீஸா இருக்கு. ஓகே, இப்போ நிதானமா கண்ண தரங்க. இப்ப பாருங்க எவ்வளவு ஈஸியா முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்கன்னா அந்த ஆப்பிள்னு வரும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வரல. அப்படி பாக்குறப்போ நீங்க பார்த்த விஷயங்கள், உணர்ந்த விஷயங்கள், வாழ்ந்த விஷயங்கள் தானே நீங்க அப்படி ஒன்றி போய் அப்படி பார்க்க முடியும். உணர்தல்ன்றது வேறு, ஒன்றி போதல்ன்றது வேறு. உணர்தல்ன்றது நீங்க வந்து ஒரு நிச்சயமா கண்ணை மூடிட்டு நான் வந்து ஒரு பொருளை நினைத்து பார்க்கும் பொழுது அந்த பொருளின் பரிமாணங்களை என்னால் உணர முடிகிறது. ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்ற போது அது வந்து சாதாரணமா இருக்கும். அதோட ஒன்றி போகும். அதாவது அந்த ஒரு எக்ஸசிவ் கான்டாக்ட் இருக்கணும். அதுவா மாறி போறது, அந்த சூழ்நிலையை கொண்டு போறது. நீங்க வந்து இது மாதிரி வந்து ஒரு ஆப்பிள்னா அந்த கண்ணை மூடிட்டு நீங்க வந்து ஆப்பிளை உணர்கிறீர்கள். ஆப்பிள் சிகப்பா இருக்குன்னு சொன்னீங்க, நீளமா இருக்கு, கோடு இருக்கு, மஞ்சள் கோடு இருக்கு, கத்தியால கட் பண்ண முடியுது, நினைத்து பார்க்க முடிகிறது. மறுபடி நீங்க வந்துடுறீங்க. எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வேறு, திங்கிங்ன்றது வேறு. ஆன் a particular instruction you are thinking. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கூட ஒரு டிரான்சியன்ட்டா மறுபடியும் வந்துடுறீங்க. அந்த ஸ்டேட் வந்து அதுல இருந்து நீங்களா வந்து தங்கி இருக்கணும். அங்க இப்ப வந்து நம்ம நினைச்சு பாக்குறோம் எல்லாமே வந்து ஒரு விஷுவல். Anita is a doctor. She's a pediatrician. She's children's doctor. Okay. She's a doctor for children. Okay. So what she is specialized in? There's a small, a 5-year-old boy sitting in a chair. And he seems to faint at any moment. So what? அனுபவங்களை பத்தி டாக்டர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவளோட அப்பா கிட்ட அனுமதி கேட்கறது தான் சரின்னு தோணுச்சு.
சார், உங்களோட பெர்மிஷனோட இப்போ பார்த்த விஷயங்களை நான் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமா? கண்டிப்பா. உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை? ஓகே. இது இந்த குழந்தை இந்த பெண் 11 வயசு பெண் தன்னுடைய சின்ன இது மாதிரி 11 வயசு மாதிரி பேசிட்டு இருக்கு. அதே மாதிரி 2020 ஏப்ரல் மார்ச் 2ஆம் தேதியோ ஏப்ரல் 2ஆம் தேதி சொல்லும் பொழுது 11 வயசு குழந்தையா இருக்கு. என்ன நடந்ததுன்னா, நான் ஹிப்னோசிஸ் வந்தது வரல என்ற ஆட்டத்துக்கு நான் வரல. மாறுபட்ட நிலையில குழந்தைங்களுக்கு விஷுவல் திங்கிங் இருக்கும். வரும்பொழுது ஹிப்னோசிஸ்ல கிரிப்டம்னீஷியான்னு ஒண்ணு இருக்கு. அதாவது மேல் மனசு உள் மனசு. மேல் மனசு உள் மனசுன்றது நம்மளுடைய சந்தோஷமான விஷயங்கள், நம் நினைவில் வைத்துக் கொள்கின்ற விஷயங்கள், இதெல்லாம் மனசுல இருக்கு. நாம் மறந்து விட்ட விஷயங்கள் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிற விஷயங்கள்லாம் உள்மனதில் இருக்கலாம். அது ஒரு டிப் ஆஃப் ஐஸ்பர்க் தான். முழு மனசையும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஒரு ஸ்டேஜ்ல ஹிப்னோசிஸ்ல பெறப்படும் விஷயங்கள் கட்டளைகள் கொடுக்கப்பட்டு அதுக்கு உரிய விஷயங்கள் வருது. ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஒரு இன்ஹிபிஷன் போயிடுது. அதாவது எங்க வீட்டுல கிணத்துல ஏதாவது பொம்மையை போட்டீங்கன்னா அந்த பாதாள குரடுன்னு சொல்லுவாங்க. ஒரு நங்கூரம் பாய்ச்சி 3 இதை போடுவாங்க. அந்த கிணத்துல விட்டு தோண்டி எடுக்கும்போது அந்த பொம்மை வராது. வேற என்னென்னமோ விஷயங்கள்லாம் வரும். அந்த வேற வாளி வரலாம், பழைய சொம்பு வரலாம், டம்ளர் வரலாம். இதெல்லாம் எனக்கு சொந்தமான விஷயங்கள் இல்லை. அந்த மாதிரி தான் நான் சொல்லும் விஷயங்கள் என்னை ஹிப்னடைஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃப்ரீயா நான் பேச ஆரம்பித்த உடனே நீங்கள் கொடுக்கும் கட்டளைக்கு வரக்கூடிய விஷயம் மட்டும் இல்லை, எனக்கு நிகழ்ந்திருந்த அனுபவம் மட்டும் வரணும்னு இல்லை. நான் பார்த்திருந்த, கேட்டிருந்த, நான் ஆசைப்பட்ட, அவமானப்பட்ட, எனக்கு நிகழ்ந்திராத மற்றவர்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் அதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, ஒரு ஐரானிக்கல் ஸ்டேட் என்னன்னா, தான் சொல்லும் விஷயங்களை நம்பக்கூடிய நிலைமையில கூட அந்த சொல்லுபவர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த பூர்வ ஜென்மம், முன் ஜென்மம் இதெல்லாம் என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கதைக்கு உதவாத ஒரு விஷயம் தான் நான் நினைப்பேன். நானே ஒரு மெடிக்கல் ஹிப்னோதெரபிஸ்டா இருந்தா கூட லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்கு, ஒரு மருத்துவ முறையில சொல்றேன். ஒரு அமாக்சிசிலின்னா அது இன்ஃபெக்ஷன், சில இன்ஃபெக்ஷன் தான் அது கரெக்டா இருக்கும். நான் இப்போ ஒரு சைக்கோதெரபி கொடுக்கறேன்னா நான் அதுக்கு மட்டும்தான் கொடுப்பேன். ஒரு பெரிய கேன்சரை பேசி நான் தீர்க்கறது கட்ட பஞ்சாயத்துக்கு கிடையாது, முடியாது. மனநல மருத்துவத்திலே மனநோய்கள் பேசி தீர்க்க முடியாது. சில இதுக்கு மாத்திரைகள் கொடுக்க வேண்டும். சில இடங்களில் சைக்கோதெரபி இருக்கு, சில இடங்களில் இந்த மாதிரி மெடிக்கல் ஹிப்னோதெரபி வேணா யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இதுக்காக போயிட்டு நான் போன முன்பு எப்படி இருந்தேன், எதிர்காலத்துல நான் எப்படி இருக்க போறேன், இது ஜோசியம் கிடையாது. ஒரு விஞ்ஞான பூர்வமா அடிப்படையா ஒரு லிமிடேஷன்ஸ் உள்ள ஒரு சார். இப்போ ஆக்சுவலி நான் ஃபீல் பண்ணது, இவங்க கம்யூனிகேட் பண்ணது இப்போ இந்த ஏஜ்ல, ஸோ ஒரு 9.5 இயர்ஸ்ல இப்போ அந்த வாய்ஸ் குழந்தை வாய்ஸா இருக்குமான்னு நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னது. அது இருக்க வேண்டிய தேவையில்லைனாலும் வச்சுனா கூட என்னன்னா, இந்த இது அந்த ஒரு நானும் ஒரு ஹிப்னோதெரபிஸ்ட் முறையில என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பெண் வெரி இன்டெலிஜென்ட், எதை பத்தியும் பேசக்கூடிய, அதாவது நீங்க எக்ஸ்டம்போரா இந்த பொண்ணை எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசுன்னு நினைக்கிறேன். காஸ்மிக் எனர்ஜினா கூட ஒரு அரை மணி நேரம் பேசுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஆளா இருக்கு இந்த அம்மா. வந்தது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அதனுடைய மனசுல இருக்கிறது சரளமா வந்தது. ஆனா ரிக்ரெஷனான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த அம்மா சொன்னது ரைட் டிரான்ஸ்ஃபர் இருந்தது, இல்லன்னு சொல்லல. ஆனா அது ரிக்ரெஷன் கிடையாது. ரிக்ரெஷன் வரும்போது அதுக்குரிய சில இது வரும். ரெண்டாவது, இந்த கேள்விகள் எஸ்ஆர் நோ வாணியில இருக்கக்கூடாது. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். உள்ளேன் ஐயா, உள்ளேன். இந்த மாதிரி இருந்தது. இது கேள்விப்பட்ட, பார்த்திருந்த, கேட்டிருந்த, இப்ப இருக்கிற மற்ற இடங்கள்ல இருந்து அசிமுலேட் பண்ண எல்லாத்தையுமே கொட்டி ஒரு பிரமாதமா பண்ணுச்சு. நான் அதாவது ஒரு நல்ல இன்டெலிஜென்ட் பொண்ணு, நல்லா படிக்கும், நல்ல ஒரு உள்ள ஒரு பெரிய ஒரு இது இருக்கு, ஒரு நல்ல ஆளுமை இருக்கு, எதை கொடுத்தாலும் வரும். அந்த மாதிரி ஒரு வெரி இன்டெலிஜென்ட், ஒரு நல்ல ஒரு பாத்திரம் கொடுத்த நல்ல நடிப்பு. நீ அதாவது உனக்கு எல்லார்கிட்டையுமே அதை ஒரு உள் வாங்கி கொண்டு அடுத்த நிமிஷம் பதில் சொல்றேன்னு இருக்கு பாருங்க. அது ஒரு பெரிய திறமை.
எந்த இடத்துலயுமே ஒரு சலனம் இல்லை, ஒரு தடை இல்லை, எந்த ஒரு கேள்விக்குமே வந்து இது இல்லை. ரொம்ப அழகா நீ என்ன கேட்டீங்கன்னா, நீ ரிக்ரெஸ் ஆகலன்னு சொல்லுவேன். ரொம்ப பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு இருந்த. அதுதான் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. ஒண்ணு, உன்னுடைய கான்பிடன்ஸ் கண்ணாபின்னான்னு இருந்தது. அதை தான் நான் வந்து ரசிச்சுட்டு இருந்தேன். ஒரு நல்ல இன்டெலிஜென்ட் he had little trance. பட் வந்து என்ன நடந்ததுன்னா, அதனுடைய விஷுவல் திங்கிங் எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துது. பிரமாதமா வந்து சொல்லுச்சு. நல்ல ஒரு எல்லார்கிட்டயுமே ஒரு அந்த இது இருக்கு. ஒரு நடிகர் இருக்கார். நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நம்ம வெளிப்படுத்திக் கொள்ளுவதில் வந்து நம்ம கை சேர்ந்த ஒரு நார்சிசம் இருக்கு. நான் சொல்லுவது கேட்கப்பட வேண்டும்ன்ற ஒரு நார்சிசம் இருக்கு. அதனால இது வந்து ரிக்ரெஷன் கிடையாது. நான் சொல்ல மாட்டேன். கேட்ட கேள்விகளுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா T20 மேட்ச்ல எல்லா பாலையும் அடிக்கணும். எல்லா பாலையும் அடிச்சாதான் வந்து மெக்கல்ல மாதிரி தோனி மாதிரி வர்ற பாலையும் அடிக்கும். ஆனா இவங்க வந்து ஒரு லெவல்ல வந்து இன்ஹிபிஷன் போனதுக்கு அப்புறம் பவுல் பண்ணாம இல்லாம இருந்தா கூட வெறும் பேட்டை வீசின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருப்பாங்க. ஒரு இன்ஹிபிஷன் போயிடும், எல்லாமே வரும், சரளமா வரும். அந்த ஆங்ஸைட்டி, அந்த இன்ஹிபிஷன் எல்லாம் போயிடும். எந்த கேள்வியும் நான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நிலைமையில தான் அப்படிதான் நான் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ரெக்ரெஷன்ல என்ன ஏஜ் வரைக்கும் கொண்டு போக முடியும்? இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க, நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. இப்ப வந்து அந்த கேள்வி புரிந்து கொண்டு பதில் சொல்லக்கூடிய நிலைமையில ஒரு புது கேள்விய எப்போ ஒரு குழந்தை சொல்லுதோ அது வரைக்கும் போகலாம். பிறந்த குழந்தைகிட்ட போயிட்டு நம்ம கேட்க முடியாது இல்ல. இப்போ தாயின் வயிற்றுல இருக்கக்கூடிய சிசுவாக கூட உணர வைக்க முடியுமா? அதாவது நீங்க பாசிட்டிவ் சஜஷன்ல எஸ், நீங்க வந்து அதாவது ரொம்ப வந்து ஹைட்டன்ட் சஜஷன்ல எந்த சூழ்நிலையும் நீங்க உருவாக்கலாம். அதாவது உருவாக்குறதுன்னா அந்த நிலைமைக்கு கொண்டு சொல்லலாம். அந்த மெமரி எல்லாம் வந்து எனக்கு வந்து சொல்லுவதை திரும்ப சொல்றதுன்றது எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதாவது சிசுவாகனா நீங்க வந்து இப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் சஜஷன்ல கொண்டு வரலாம். ஆனா அதை புரிந்து கொண்டு விளக்கக்கூடிய பக்குவம் சிசுவுக்கு இருக்கிறதா? அதுதான் என்னுடைய கேள்வி. சிசுவிற்கு அதை பிரதிபலிக்கக்கூடிய அந்த தன்மை இருக்காது. சிரமம் சொல்லுவதற்கு கூட கொஞ்சம் வயசு வேணும்ல, பேச்சு வரணும்ல. எப்படி சிசு தன்னை வெளிப்படுத்திக்கும்? சொன்னால் தானே புரியும். பூர்வ ஜென்மம் இல்லை அப்படிங்கறதுக்கு ஏதாவது சயின்டிபிக்கான விஷயம்? எனக்கு முதல்ல இருக்குன்னு சொல்லுங்க, அப்புறமா இல்லன்னு சொல்றேன். எனக்கு இந்த ஜென்மத்திலே எனக்கு குழப்பமா இருக்கு. பூர்வ ஜென்மம் இது எப்படி சொல்லுங்க. அதாவது நான் வந்து மத்த இதுக்கு ஒரு மத நம்பிக்கைகள் ரிலீஜியஸ் ஷெல்டர்ல நான் போக விரும்பல. இல்ல, நானும் மத அடிப்படையில எனக்கு பூர்வ ஜென்மத்தில் நம்பிக்கை இல்லை. ஒரு மனநல மருத்துவர் என்ற முறையிலும் ஒரு விஞ்ஞானத்தை அடிப்படையாக நம்புவோன் என்ற முறையிலும் எனக்கு பூர்வ ஜென்மத்தை நம்பிக்கை இல்லை. டாக்டர் அசோகனுடைய வாதம் எனக்கு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்துச்சு. ஒரு சில நேரங்கள்ல பூர்வ ஜென்மம் பத்தி பேசின அந்த நபர்களுடைய அந்த அவங்க சொன்ன இடங்களுக்கு போய் பார்த்தப்போ, அவங்க சொன்ன நபர்களை சந்திச்சப்போ ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்லாம். காக்காய் உட்கார பணம்பழம் விழுந்த கதை எவ்வளவு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்களோ அதே முக்கியத்துவம் தான் இதுக்கும் கொடுக்கலாம். ஒரு தடவை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்சிடென்ட், ரெண்டாவது வந்து ஆக்சிடென்ட், மூணாவது கோஇன்சிடென்ஸ். திரும்ப திரும்ப ஒரு விஷயம் நிகழ்வதால் மட்டுமே அது வந்து உண்மையாயிடாது. போயபிள்ஸ் வேணா, அவருடைய தத்துவங்கள் வேணா இருக்கலாம். பொய்ய திரும்பி திரும்பி சொல்வதால எவிடன்ஸ் பேஸ்டா கொடுங்க. எல்லாமே கொஞ்சம் சில விஷயங்கள் புரிந்து கொள்ளப்படாமல், அதாவது இறுதி முடிவு இல்லாத காரணத்துக்காகவே நான் வந்து இல்லாததை சுமக்க விரும்பல. ஒரு நம்பிக்கைகள் கூட எக்ஸ்ட்ரீமிசம் அண்ட் எனிதிங் இஸ் டேஞ்சரஸ். ஒரு நம்பிக்கைகள் ரைட், நிம்மதியா இருக்கு ரைட். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடைப்பட்டதுல யாருமே தேவையில்லை. அங்க மனிதர்கள் வந்து நிரம்பியதால் தான் இந்த மாதிரி அனாவசியமான மூட நம்பிக்கைகள் விளைந்ததுன்னு நான் சொல்லுவேன். அங்கிள், கர்மா ரீஇன்கார்னேஷன் ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை நான் ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டேன். அதுல வந்து பூர்வ ஜென்மம் பத்தின ஒரு இன்சிடென்ட் இருந்தது. நார்த் இந்தியா குஜராத்ல வந்து அக்ஷர்தாம் அப்படின்னு ஒரு இது வந்திருக்கு. அதுல வந்து அதோட 3வது குருஜி வந்து எழுதியிருக்கிறது தான் நான் படிச்சது. என்னன்னா, ஒரு சின்ன பையன்
கைய சுட்டுக்கிட்டான். ஏன் சுட்டுக்கிட்ட ஒரு அம்மா வந்து கேட்கும்போது அந்த பையன் வந்து என்னை திட்டாத, எனக்கு வந்து பக்கத்து ஊர்ல வந்து எனக்கு ஒரு வைஃபும் ஒரு அம்மாவும் இருக்கா அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அப்ப வந்து அதே பேர்ல ஒரு வைஃப் ஒரு அம்மா இருக்காங்க. சோ நான் இது படிச்சது இது வந்து நான் உன் கருத்துக்கு நான் மறுப்பே சொல்லல. பட் வந்து அதாவது வந்து இது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இதனால் என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்பிக்கை வந்து அவங்க நிறைய இது பண்ணிருக்காங்க. do not drink liquor, do not tell lies அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அங்க நான் வந்து சென்னையில இருக்க அக்ஷர்தாம் டெம்பிள் கூட இல்லம்மா நல்லது. அதாவது ரிலீஜன் வந்து நீங்க வந்து அதாவது நம்ம நெறிப்படுத்துற விஷயம். எனக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்லல. கண்டிப்பா வந்து மத கோட்பாடுகள் வந்து ஒரு மனிதர்களை அத்தனை மனிதர்களையும் ஒன்றா வந்து ஓரளவு ஒரு கண்டிஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஐடென்டிட்டி. மத நம்பிக்கைகள் கடவுள் நம்பிக்கைகள் இருப்பதால் மட்டும் நான் வந்து பூர்வ ஜென்மத்தை ஒத்துக்கணும்னு இல்லை. இல்ல, இது வந்து ஹிப்னோசிஸ்ன்றது ஒரு தெரபியூட்டிக் ப்ராசஸ். ஹிப்னோசிஸ்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஹிப்னோசிஸ்ன்றது ஒரு டூல். இந்த மாதிரி தான் நான் பார்க்கிறேன். நான் வந்து இது ஒரு வாழ்க்கை தத்துவமா நான் பண்ணல. இதை வந்து நான் சுமந்து கொண்டு இல்லை. இதை வச்சு நான் வந்து இதையும் வந்து கடவுளையும் மதத்தையும் ஸ்பிரிச்சுவலையும் போட்டு நான் குழப்பிக்க விரும்பல. இப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு சம்பந்தம் இல்லை. பட் இருந்தாலும் கேட்குறேன், ஏன் வந்து இந்த மாதிரி ரெக்ரெஸ் பண்ணும் பொழுதோ இல்லை நீங்க வந்து இந்த பாஸ்ட் லைஃப் ஒருத்தவங்க கொண்டு போறாங்க அப்படின்றப்போ ஏன் அந்த வந்து இதுக்கு முன்னாடி இருந்து நம்ம என்னவா இருந்தோம் நீங்க உணர முடியாது? பிறந்தது 1957. இது ஒரு இயர் ஆஃப் பர்த். 57க்கு முன்னாடி நீ எங்க இருந்தான்னா தெரியல. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இந்த அனுபவங்களோட வெளிப்பாடா எனக்கு இந்த திருக்குறள் மட்டும்தான் நினைவுல வந்து கடந்து போச்சு.